Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. அமெரிக்க அதிபர் தேர்தல் ரேஸிலிருந்து பைடன் விலக வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் அவர் இது தொடர்பாக தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை பைடன் அதிபர் ரேஸிலிருந்து விலகினால் அது ஒரு சிக்கலான செயல்முறைக்கு வழிவகுக்கும். பைடன் அதிபர் ரேஸிலிருந்து விலகினால் என்ன நடக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிரம்புடனான விவாதத்திற்கு பிறகு பைடன் உடல்நிலை குறித்து பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கினர். இருப்பினும் 81 வயதான பைடன் தொடர்ந்து அதிபர் தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதில் உறுதியாக இருந்தார். இருப்பினும் சமீப நாட்களில் 2024 அமெரிக்க அதிபர் தேர்தல் ரேஸிலிருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்தே வருகிறது. அழுத்தம் அதிகரித்ததால் வேறு வழியின்றி பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் அதிபர் ரேஸிலிருந்து விலகினால் அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து பலருக்கும் கேள்வி இருக்கும். பைடன் அதிபர் ரேஸில் இருந்து விலகுவது ஒரு சிக்கலான செயல்முறையை தூண்டிவிடும். ஜனநாயக கட்சி வேட்பாளரை நியமிக்கும் முறையை கூட மாற்ற வேண்டியிருக்கும். ஒருவேளை பைடன் விலகினால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். பைடன் முதலில் ஜனநாயக கட்சியின் தேசிய குழுவுக்கு தனது முடிவை தெரியப்படுத்த வேண்டும். பைடன் முடிவை ஏற்கும் தேசிய குழு புதிய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையை தொடங்கும். பொதுவாக அங்கே அதிபர் வேட்பாளராக இருப்பவர்தான் கட்சி செயல்முறையை கவனிப்பார். பைடன் அதிபர் ரேஸிலிருந்து விலகினால் கட்சியை தற்காலிகமாக நிர்வகிக்க இடைக்கால தலைவர் நியமிக்கப்படுவார். ஜனநாயக கட்சியில் உள்ள பிளாக் குழு, ஹிஸ்பானிக் குழு மற்றும் முற்போக்கு குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் புதிய வேட்பாளரை தேர்வு செய்ய அடுத்தடுத்து கூட்டப்படும். இவர்கள் அதிபர் ரேஸில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்போரிடம் ஆலோசனைகளையும் நடத்துவார்கள். யார் சிறந்த வேட்பாளராக இருப்பார் என்பதை இறுதி செய்து அதன் பிறகு டேட்டா பகுப்பாய்வு, சர்வே ஆகியவை நடத்தப்படும். பொதுவாக ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரை தேர்வு செய்யும் செயல்முறை பல மாதங்கள் நடக்கும். அதை விரைவுபடுத்தும் வகையில் ஸ்கெடியூல் போடுவார்கள். ஒருவர் வேட்பாளராக தேர்வான பிறகு அவர் விலகினால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது அக்கட்சியின் விதிகளில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. எனவே அதன்படி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நேரடியாக வாக்கெடுப்பு மூலம் மாற்று வேட்பாளரை தேர்வு செய்ய ஏதுவாக விதிகள் மாற்றியமைக்கப்படும். இப்போது குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில்தான் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதேபோல அடுத்த மாத தொடக்கத்தில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நடக்கிறது. அதில்தான் பைடன் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருந்தார். ஒருவேளை பைடன் விலகினால் தேசிய மாநாட்டிற்கு முன்பாக அவர்கள் மாற்று வேட்பாளரை தேர்வு செய்தாக வேண்டும். பைடன் அதிபர் ரேஸில் இருந்து விலகினால் அவருக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போட்டியிடவே வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது. அதே நேரம் கலிபோர்னியா கவர்னர் கவின் நியூசோம், மிச்சிகன் கவர்னர் கிரெட்சன் விட்மர், இலினாய்ஸ் கவர்னர் ஜே.பி. பிரிட்ஸ்கர் ஆகியோரது பெயர்களும் பரிசீலனையில் உள்ளன. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.